Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் 100% அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, பவுண்டரிஸ். ஸோ இந்த இமேஜை பாருங்க. இந்த போட்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை சூஸ் பண்ணலாம். பவுண்டரிஸ். பைல் நம்பர் 2, reconciliation. This one. இந்த இமேஜை பாருங்க. Then pile number 3, financial health. இந்த இமேஜ். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், எஸ், தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் பவுண்டரிஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஒன் மோர். இன்னொரு விஷயம் நடக்க போகுது. What is this? Take time out. Turn knowledge into wisdom. So I think pile number 1, ஒரு ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் நடக்காதுன்னு கிவ் அப் பண்ணியிருப்பீங்கல்ல, சம்திங். அது வந்து உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ஒரு நபர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு நபர் பேசாம கூட இருக்கலாம், அந்த நபர் திருப்பி பேசுறதுக்கு இல்லை அவங்க மூலியமா ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்காதுங்க, முடிஞ்சே போச்சு அந்த பாண்டிங் அப்படின்னு சொன்ன விஷயம் கூட திரும்ப மறுபடியும் அவங்களாவே தானா வந்து கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் உங்களை அழகா வந்துட்டு கைட் பண்ணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களுக்குள்ளார எஸ் ஒரு மாற்றம் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ வரக்கூடிய நாட்கள் ரொம்ப பிஸியாக இருக்கும் பைல் நம்பர் 1க்கு. ஸோ அடுத்தடுத்து திடீர் கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு யோசிப்பீங்க, நாளைக்கு அது செய்யக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் இருக்கும். ஓகேங்களா? அது நீங்க வந்துட்டு வேணாம் பின்னாடி தள்ளி போட்டுக்கலாம் நினைச்சா கூட முடியாத அளவுக்கு கண்டிப்பா செய்யற மாதிரி தான் இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு அலர்ட்டா ப்ரிப்பேர்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எனி டைம் எந்த விஷயம் கூட வந்து நடக்கும், மாறும், அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்க வந்து மேபி ஃபீமேலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வெரி க்ளோஸ்டா இருந்திருக்கலாம், பட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த க்ளோஸ்னஸ் போயிருக்கலாம். பட் நீங்க வந்து அவங்க வேண்டான்னு மூவ் ஆன் ஆகுற ஸ்டேஜ்ல கூட இருக்கலாம். பட் தட் பர்சன் அவங்க விஷயத்துல ஒரு பவுண்டரிஸை கூட போட்டிருக்கலாம். பட் அந்த நபர் வந்துட்டு இப்போ கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. ஸ்ட்ராங் ஃபெமினைன் எனர்ஜி. ஓகேங்களா?
அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ நீங்க பாக்குற பர்சன் வந்துட்டு ஃபீமேலா இருக்கீங்க, ஒரு பெண்ணா இருக்கீங்க, இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஏதோ இந்த வரக்கூடிய நாட்கள்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்க உட்கார்ந்துருக்காங்க. சம்திங் ஃபேமிலி சம்பந்தமான ஒரு முடிவுகள், அண்ட் அது எதிர்காலத்துக்கும் ரிலேட்டடான ஒரு முடிவுகளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க செய்ய போறாங்க எனி டைம், லைக் இந்த வருஷம் எண்டுக்குள்ளரே கூட வந்துட்டு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ரைட், லைக் அந்த ஒரு அமைதியா இருந்த நபரா இருக்கலாம், இப்போ வந்து அந்த அமைதியை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காங்க. நான் வந்து இந்த லைஃபோட ஜேர்னி அட்வென்ச்சர்ல நான் வந்து இனி ஐம் கோயிங் டு பிளே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து பயந்து இருந்த நபரா இருந்தாங்க அப்படின்னா இனி பயம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கைய அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தெரியுது. அவங்களோட ஆட்டிடியூட்ல மாற்றங்கள் இருக்கும், பிஹேவியர்ஸ்ல மாற்றங்கள் இருக்கும், பேச்சுல ஒரு தெளிவு அண்ட் கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமா தெரியுது. சரி, இப்போதான் லவ் இஸ் ஆல் அரௌண்டுன்னு வந்துச்சு இல்லையா? ஓகே, ட்ராவல் பாசிபிள்ங்க. அதாவது இந்த 2 monthsக்குள்ளரே சொல்லாமே, மேக்ஸிமம் ஆஃப் 3 monthsக்குள்ளரே ட்ராவல் பாசிபிள். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்காவது அடிக்கடி போவீங்க. சம்திங் அந்த ட்ராவல் பிளானிங் நீங்கள் பண்ணுறதா தான் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக அதில் நீங்கள் இன்வால்வ்டாக இருப்பீங்க. ஸோ ட்ராவலிங் இஸ் 100% நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த ட்ராவலிங் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய லவ், நிறைய கான்ஃபிடென்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கும் சரி அந்த ஃபீமேல் மெம்பருக்கும் சரி இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ வீட்டில் வந்து ஒருத்தவங்களோட சண்டையில் இருக்கீங்க அப்படின்னா ட்ராவல் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ட்ராவலிங் 100% நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 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 ஸ்ட்ராங்கான சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? எடுக்கிற ஒரு முடிவாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஓகே, ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு வரக்கூடிய நாட்களில் நீங்களும் பார்க்க தான் போறீங்க. ரைட், ஸோ ஃபைல் நம்பர் 1 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் மோர் சான்சஸ் டு ட்ராவல், ஐ எம் லவ்டு அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் ரீகன்சிலியேஷன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, எஸ், நைஸ், வெரி குட் மெசேஜ். எடுத்த உடனே ரீகன்சிலியேஷன், ஸ்டே ஸ்ட்ராங். பைல் நம்பர் 2, there is surprise gift on the wayல இருக்கு. ஓகேவா? எதிர்பார்க்காத சர்ப்ரைசஸ் இருக்கும். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். எமோஷ்னலி மென்டலி சொல்கிறேன், சரியா? ரொம்ப வந்து ஒரு கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் போய் நிற்கிறீங்க. ஏதோ ஒரு எனிதிங், அதாவது ஒரு பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு கசின்ஸ், ஒரு ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கூட முடிஞ்சு போச்சுடா இந்த உறவு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிற்கிது இல்லை, அதில் மாற்றங்கள் வரும். ஓகே, ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் உங்க கூட இருந்ததை விட அவங்க உங்களை விட்டு போன அந்த டைம் தான் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கியிருக்கும். இப்போ பைல் நம்பர் 2 வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இல்லையா, ப்ரீவியஸை கம்பேர் பண்றப்போ அந்த நபர்னால தான். பட் அந்த நபர் நீங்க அவங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் நீங்க நல்லா ஹாப்பியா இருக்கீங்க, நல்ல முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க அவங்கள இல்லாத டைம்ல அப்படிங்கிறத அவங்க சைலண்டா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பேக் எதிர்பார்க்கலாம். So spirit has a plan, yes. So once again ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட், ரீஃப்ரெஷ் இருக்கும் லைஃப்ல. சரி, அண்ட் உங்களுக்கு ஸ்பிரிட் ஒரு பியூட்டிஃபுல் பிளான் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ யூனோ இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு 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 மாதிரி ஒரு யாரோடய கனெக்டடே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல இருந்து வந்துட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்களோட லவ்டு ஒன்ஸ் எல்லாரும் கூடயுமே ரொம்ப கனெக்டட் ஆக ஆரம்பிப்பீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஒரு குட் நியூஸுங்கிற பட்சத்தில் குட் பி ஒரு ஃபங்க்ஷன் கூட எதிர்பார்க்கலாம். மேபி உங்க வீட்டில் இல்லை வெரி க்ளோஸ் ஃபங்க்ஷன் மூலியமாக அந்த பாண்ட் கனெக்ட் ஆகும். ரைட், சரி, எனர்ஜி ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு பைல் நம்பர் 2க்கு. பட்
தட் இஸ் குட். ஓகே தான். இந்த கேஸ் ரீடிங் கொடுக்குறப்போவே எனக்கு எனர்ஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்ஸ் குட். இது வந்து என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது வரும். உங்களோட ட்ரீம்ஸ் என்னவோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதிலிருந்து விலகாதீங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ், உங்கள் ட்ரீம்ஸ்ல இருந்து மட்டும் விலகாதீங்க, அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு மெசேஜ் என்னன்னா, சிட் அண்ட் வாட்ச் த ஷோ. அமைதியாக உட்காந்து எல்லாம் நடக்கிறது மட்டும் பாருங்கங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. See, beautiful. You got Ace of Wands and Two of Wands. Absolutely good news இது. Okay, wow. Very good news. Future சம்பந்தமான ஒரு விஷயம். Futureல ஒரு planning or some ஒரு Can you see? Ace of Wands, Two of Wands, Three of Wands. தொடர்ந்து மூணுமே கண்டினியூஸா வர்றது வந்துட்டு ரொம்ப நல்லது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பைல் நம்பர் 2க்கு ரொம்ப எனர்ஜி ரொம்ப இன்டென்ஸ் நல்லா தான் இருக்குன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருது. நீங்க ஃபியூச்சர் ரிலேட்டடா இப்போ எடுக்கக்கூடிய முடிவு சம்திங் ஃபேமிலி இல்லைன்னா உங்க ட்ரீம்ஸ் சம்பந்தமா எடுக்கிற முடிவு நியர் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ யூஆர் இன் த ரைட் டைரக்ஷன், கரெக்டான டைரக்ஷன்ல தான் இருக்கீங்க. ஆனா ஒரு சில முடிவுகள்ல வந்துட்டு தெளிவா எடுங்க, ஸ்ட்ராங்கா எடுங்க, பின்வாங்காதீங்க. பிகாஸ் ஒரு யூ கேன் சி மேக்ஸிமம் ஆஃப் 6 monthsக்குள்ளரே அந்த மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயம் நடக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து இன்னும் அது அந்த விஷயத்தில் அலர்ட்டாக இல்லைன்னா அலர்ட்டாக இருக்கணும். ரைட். ஸோ இழந்த பொசிஷன், இழந்த மரியாதை திருப்பி கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டப்போ உங்களை மதிக்காதவங்க திருப்பி அந்த மரியாதையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதான் இழந்த விஷயங்களை திருப்பி வந்துட்டு கிடைக்க போகுது. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி என்ன வருதுன்னா, ஆல்தோ ரீகன்சிலியேஷன் எல்லாமே நடக்குது இல்லையா, பட் ஸ்டில் பைல் நம்பர் 2 சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியே தெரியல. பிகாஸ் பைல் நம்பர் 2ஓட எனர்ஜி வந்துட்டு அட போங்கடா, என்ன சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டெல்லாம் வந்துட்டு தாண்டி வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் ஒரு சில பேர் ரொம்ப ஹாப்பி ஆவீங்க, ஒரு சில பேர் ஓகே ஓகே அப்படின்ற ஃபீலிங்ஸில் இருப்பீங்க. பட் திஸ் இஸ் குட் ஆக்சுவலி. பிகாஸ் இது உங்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். லைஃப் மேல இன்னொரு நம்பிக்கை கொடுக்க காத்திருக்கு. ஸோ 100% இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்களுடைய டெசிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க டெசிஷன் எடுக்கணும், அது அதை விட இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ எம் ஹாப்பி, ஐ அட்ராக்ட் மை லவ்டு ஒன்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஓகே, எனக்கு 2 இருக்கிறேன். எஸ், த மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 லாட் ஆஃப் ட்ராவல் தெரியுது. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் எதிர்பார்க்கலாம், செலவுகள் இருக்கும் டியூ டு டிராவல் மூலியமாக செலவுகள் இருக்கும். பட் அது முக்கியமான ஒரு டிராவலாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களால் அவாய்ட் பண்ண முடியாததாக இருக்கும். அது உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே சமயம் ஒரு பக்கம் ஆதாயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகளும் இருக்க காத்திருக்கு. ஓகேவா? ஸோ ஐ திங்க் வரக்கூடிய நாட்களில் ட்ராவல் நல்லா தெரியுது. லைக் உங்கள் லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க. பட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸோடு கலந்து வர மாதிரி தான் இருக்குது. செலவுகளோடு வந்துட்டு உங்கள் வாழ்க்கை முன்னேற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த செலவுகள் இருக்கும். ரேண்டம் மாதிரி தெரியல. ஓகே, there is always enough. Beautiful. And Hawk Spirit, let Spirit be your guide. Take a leap of faith. Grasshopper Spirit. Can you see the crown here? I think வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள்
நிறைய ஒரு குட் லக்கான ஒரு சான்சஸ் வந்துட்டு தெரியுது. ஓகே, குட் லக்கான சிம்பிள், குட் லக்கான சான்சஸ் இருக்கு, டிவைனோட பிரசன்ஸ் இருக்கு, டிவைனோட சப்போர்ட் இருக்கு. அது வந்து உங்களுக்கு வெளியில தெரியலனாலும் பிஹைண்ட் யூ நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகே, ஸோ லக் அழகா இருக்கு. எஸ்பெஷலி உங்களோட ஃபைனான்சியல் விஷயத்திலும் சரி, அண்ட் பணம் விஷயத்திலும் சரி, வேலை விஷயத்திலும் சரி நல்லா இருக்கு லக்கு. அதை அழகா யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ திங்கிங் ஷுட் பி லைக் நான் தான் கிங் அண்ட் குவீன். லைக் வாட் எவர் என்ன டெசிஷனாக இருந்தாலும் சரி அது நான் கரெக்டாக எடுப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் வந்து கொண்டு வர சொல்றாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஸ்பிரிட்டோட சப்போர்ட் அண்ட் கைடன்சஸ் கிடைக்குது. பட் அந்த தாட் நீங்க தான் டெவலப் பண்ணணும். லைக் இவ்வளோ நாட்களாக பயல் நம்பர் 3 வந்துட்டு உங்களோட கெரியராக இருக்கட்டும், லைஃப்ல யோசிச்சுட்டு செஞ்சுட்டு இருந்த முடிவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல போல்டா செய்ய ஆரம்பிப்பீங்க, ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகும். அது ஒரு பக்கம் ஒரு காம்படிஷன் அதிகமா நீங்க உங்களுக்குள்ளே காம்படிஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியும். பட் அது நீங்க ஸ்ட்ரெஸ் நினைச்சீங்க அப்படின்னா கிடையாது. தட் இஸ் யுவர் growth. அது உங்களோட வளர்ச்சி. சரியா? அது இந்த வரக்கூடிய நாட்கள் அழகா தெரியும். அண்ட் உங்களோட பிளேஸை கிளைம் பண்ண போறீங்க. ஒரு சில பேர் வெரி ஸ்ட்ராங் யோர் பிளேஸை கிளைம் பண்ண போறீங்க. எனிவேர், அது எங்கேயா இருந்தாலும் சரி. அண்ட் எதிர்பார்க்காத லக் காத்திருக்கு. இப்பதான் சொன்னேன், ஹாப்பினஸ், லக், குட் நியூஸ், ஒரு ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்றது, அந்த ஒரு கிங் அண்ட் குயின் தாட். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் வாஸ் வெரி குட். ஓகேவா? ஐ திங்க் பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்கள் வந்துட்டு வெரி கிளியரா இருக்கீங்க. செல்ஃப் கண்ட்ரோல் நல்லா தெரியுது. நோ டைம் ஃபார் டிராமாஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. இது வந்து ஒரு 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 எக்ஸ்டென்ட்டுக்கு போக போறீங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். உங்க மைண்ட் செட்ல செல்ஃப் லவ் அதிகமாக நீங்க உங்களை லவ் பண்ண மற்றவங்களோட ஒரு விஷயங்கள், நடவடிக்கைகள் உங்களை பாதிக்காது. பட் இது வந்து 100% நான் சொல்ல மாட்டேன். 100% நீங்க வந்து இப்படிதான் ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு கிடையாது. 50% ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அந்த 50% இன்னும் அந்த ஏக்கங்கள் மனசுக்குள்ளார அந்த ஒரு கம்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல. யாராவது ஏதாவது ஒரு ஒரு சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ் போட்டாலும் சரி, இல்லை நேரில் வந்து டிஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நமக்கு இது மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் வந்துட்டு ஜென்ரலி பயல் நம்பர் 3க்கு இருக்கலாம். ஸோ அந்த ஏக்கங்கள் 50% வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மாறும். இட்ஸ் நாட் லைக் 100% வந்துட்டு நீங்க பாசிட்டிவா இருப்பீங்கன்னு கிடையாது. பட் இருப்பீங்க. பெட்டர் than பிஃபோர். முன்னாடி கம்பேர் பண்றப்போ பெட்டரா இருப்பீங்க. தட் இஸ் குட் இல்லையா? ஸோ மோர் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் மணி வந்துட்டு கிடைக்கும். ஏதோ ஒரு ரேண்டம்லி கூட கிடைக்கும் திடீர்னு. உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸ்டே பாசிட்டிவ், அவ்வளவுதான். சே நோ டு டிராமாஸ். ஏதாவது டிராமா பண்ணணும், ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நோ சொல்லிடுங்க, தேவையில்லை. ஓகேவா? ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ரைட்? கமெண்ட் பயல் நம்பர் 3 கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் பாசிட்டிவ், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ சே நோ டு டிராமாஸ். ஸோ இந்த மாதிரி மெசேஜை டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் டிஃப்ரெண்ட், குவைட் யூனிக். ஆனால் நல்ல ஒரு அட்வைஸ் மாதிரியும் இருக்கு. இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு, அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.